ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவி பார்க்க போகிறோம். குடல் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை சோம்பு வந்து வெடிக்க விடணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து குக்கரை காய வச்சுட்டு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு வெடித்த பிறகு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம மற்ற மசாலா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் குடலை வந்து கழுவி வச்சுருக்கிறத காமிக்கிறேன். குடலை வந்து க்ளீனாக வந்து கழுவி சுடுதண்ணியில் போட்டு ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளேலாம் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வதக்கும் போது அந்த மசாலாவோட, அதாவது அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட அந்த வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் பொரியும் போது அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் ஆனோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போடணும். தக்காளி வந்து ஒரு 3-4 தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி சொல்கிறேன், பெருசாக இருந்தால் 2 போதும். இப்போ மீடியம், அதாவது ஒரு செட்டு குடல், கடையில் வந்து ஒரு செட்டு குடல்னாவே வந்து மொத்தமாக வந்து கொடுப்பாங்க, அந்த இதுக்கு நான் சொல்கிறேன் கணக்கு. இதில் வந்து நம்ம தக்காளி வந்து ஓரளவு வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வதங்கலை, இப்போ வந்து நல்லா வந்து திருப்பி விட்டு வதக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு போட்டு ஓரளவு நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த சமயத்தில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து 1-1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கிடணும். ஓரளவு இப்போ எல்லா மசாலாவுமே சேர்ந்து வந்துருச்சு. சேர்ந்து வரையில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா அந்த குடலையும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரட்டிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ வந்து நல்லாவே வந்து அந்த குடலும் அந்த மசாலாவும் சேர்கிற அளவுக்கு பிரட்டிக்கணும். இப்போ நல்லாவே வந்து பிரண்டு வருது. இப்போ வந்து தண்ணியெல்லாம் விடாது. ஏன்னு கேட்டால் நம்ம ட்ரையாக தான் வச்சுருக்கோம். குடலை க்ளீன் பண்ணி ட்ரையாக வச்சுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம பிரட்டின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போயே நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி விடும். ஏன் உப்பு சேர்க்கணும்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து இப்போ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் வெந்த பிறகு. ஆனால் இப்போ உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை வந்து விசில் போட்டுற வேண்டியதான். நான் இப்போ வந்து எப்படிக்கேன்னா அது மூழ்கிற அளவுக்கு வந்து போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ரொம்ப வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும் குடலை பொறுத்த வரைக்கும். ரொம்ப வந்து இல்லைன்னா வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மூடி போட்டு ஒரு 4-5 விசில் அளவுக்கு வச்சுட்டு நல்லா வந்து வெந்துடும். அந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். குழம்பு மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதில் ஸ்மெல்லுக்காக, அதாவது டேஸ்ட்டுக்காக வந்து 2 வரமிளகா பச்சையாகவே கட் பண்ணி அதில் போட்டுட்டு அதோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வரமிளகாயோடு சேர்த்து நம்ம வந்து பிரட்டி விடும்போது நல்லா கலராக, இப்போ வந்து நமக்கு காரம் பத்தலை, ஸோ அதனால் ஏன்னா அம்மா டேஸ்ட் பண்ணிட்டு காரம் பத்தலைங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட குடல் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ அந்த குடல் கிரேவியோட ரைஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு குடல் பிடிக்காது. அம்மா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.